ஓம் சாயி நமோ நம. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். அன்பு சாய் சொந்தங்களே, இன்றைக்கு யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ யாருக்கெல்லாம் திருமண நாளோ அவர்களையும் வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம எல்லாம் என்ன செய்யணும், கடமையை செய்ய மறந்துடுறோம். சில நேரத்துல கடன் தீர்த்த கணபதி நம்ம பாபா கோயில்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் கடன் அடைக்கிறதுக்கு மட்டுமில்ல, கடமையை செய்யறதுக்கு கூட நமக்கு துணையா இருப்பார். சாயப்பா எந்த கடவுளை பார்த்தாலும் எனக்கு பாபாவா தான் தெரியவார். எந்த ஊருக்கு போனாலும், எந்த தெய்வத்தை பார்த்தாலும், எந்த கோவிலுக்கு போனாலும், சர்ச்சுக்கு போனாலும், பாபா மசூதிக்கு போனாலும் பாபாவா தான் தெரியவார். அவர் என்ன சொல்றாரு, கடமையை செய் அப்படிங்கிறாரு. நம்முடைய தேவைகளுக்கு இடையே கடமையை நாம மறந்துடுறோம் இல்லையா? இந்த கடமையை செய் அப்படின்னு எதுக்காக சொல்லணும்? அவங்க கடமைகளை அவங்க செஞ்சாதான் நம்ம நல்லா வாழ முடியும் இல்லையா? அதனால யாருமே என்ன சொல்லாம போனாலும் கூட அவங்கவங்க கடமையை அவங்கவங்க செய்வாங்க தானே அப்படின்னு ஒரு நண்பர் குதர்க்கமா பேசினார். நீ சொன்னாலும் செய்யாப்பட்டாலும் சொல்லாப்பட்டாலும் அவர் செய்யத்தான் தீருவார். முதல்ல எது கடமை அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், மனசுல என்ன நினைச்சாரோ தெரியல, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. ஐயா, சாப்பிட்றதும் தூங்குறதும் உறவு கொள்றதும் உறவுங்களை மகிழ்விக்கிறதும் அதுக்காக உழைச்சி பொருள் ஈட்டுறதும் ஈட்டிய பொருளை கூட்டமா கூடி செலவு செய்து கூத்தடிப்பதும் இதெல்லாம் தான் கடமை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு அப்படின்னு நான் சொன்னேன். இது எல்லாமே ஏதோ ஒரு உள்நோக்கத்திற்காகவோ ஏதோ தேவைக்காகவோ நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்கள் மட்டும்தான் இல்லையா? மேலும் இதெல்லாம் சேர்ந்து கடமை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு மேலும் மேலும் கொடிய பந்தத்துல அந்த பந்தத்துல சிக்கிக்கிட்டு நம்மளையே அழுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உலகத்திலேயே சிறந்த சிருஷ்டி எது அப்படின்னு கேட்டா, விஞ்ஞானிகள் கூட சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, மனிதனுடைய பிறவிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அவங்க சொல்லிடுறாங்க இல்லையா? மனுஷன் மட்டுமே உலகத்துல பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். மனுஷனுக்குத்தான் பகுத்தறிவு அப்படிங்கிறது இருக்குது. மனுஷன் மட்டுமே துயரங்களை கடந்து மாசற்ற ஒரு இன்பத்தை இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த உயிர் இருக்கும் பொழுதே அனுபவிச்சுக்க முடியும் அப்படிங்கறத விஞ்ஞானிகள் கூட சொல்றாங்க. தேவர்கள் கூட மனுஷனா பிறந்துதான் அந்த நிலையை, எப்படி நல்ல நிலையை, உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்னு புராணங்கள் கூட சொல்லுது. மோட்சத்தை மனுஷன் இங்கேயே இப்பவே அனுபவிக்க முடியும், பெற முடியும். இந்த ஆன்ம அனுபூதிய அடையவே இந்த மனித பிறவி அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க இல்லையா? கடமை எது அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கடமை எது அப்படின்னு சொன்னா, நாம புரிஞ்சு கொள்றதுதான் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய ஒரு சொன்ன கோட்பாடு. ஆகவே நம்முடைய பிறப்பினுடைய நோக்கம் என்ன? எதையோ கடமை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் வாழ்வதற்காக தேவைகள் தான் தவிர, பணம் சம்பாதிக்கிறது இப்படி எல்லாம் அலையிறது இதெல்லாம் வாழ்றதுக்கான தேவை தவிர இது கடமை இல்லை. எங்கிருந்தோ வந்தோமோ, நம்ம எங்கிருந்து வந்தோமோ அங்க நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விதி. எதுக்காக அனுப்பிச்சாங்க, யார் அனுப்பிச்சாங்க, என்ன செய்யறதுக்காக அனுப்பிச்சாங்க, இதை தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு விதி. இடையில இந்த பந்த பாசங்கள்ல நம்ம சிக்கிக்கிட்டு நோக்கத்தை மறந்து வந்ததை மறந்து வெந்ததை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி சொன்ன மாதிரி அந்த துக்க சாகரத்துல உழந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறோம். எப்படி இந்த அம்பிலில பட்ட ஈ மாதிரி, ஈங்க மாதிரி தமிழ்ல தெலுங்குல சொல்லுவாங்க, ஒரு கூழ உட்கார்ந்த ஈ மாதிரி இந்த கால் எடுக்க முடியாம சேத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி சகதில இந்த சம்சார பந்தத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். சரியா? அதுக்காக மற்றவங்களை வெறுத்து விடு அப்படின்னு நான் சொல்லல, பற்றுக்களை அறுத்து விடு என்றுதான் சொல்லப்படுது. தாமரையில தண்ணி மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன். சோ இந்த கடல் நீர் ஆவி ஆயிட்டு மழையா பொழிஞ்சு மீண்டும் கடல்லையே போய் சேர்றது மாதிரி நாமளும் கூட இந்த பரம்பொருளத்திலிருந்து அங்கிருந்து வந்தோம், எங்கிருந்து வந்தோம், மேலிருந்து வந்தோம், மீண்டும் இங்க எல்லாத்தையும் பரம்பொருள் சொன்னதெல்லாம் அனுபவிச்சுட்டு மீண்டும் பரம்பொருளையே சென்று அடையக்கூடிய அந்த நல்ல பாக்கியம் நமக்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம உழைக்கணும் அப்படின்னு சொல்றேன்.
அந்த உணர்வு வராத வரைக்கும் இந்த உலகாயுத பந்தங்கள் நம்மள சூழ்ந்து அழுத்தி நம்முடைய மனசை மயக்கி கடமையை மறக்க செய்து நம்மள எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, இப்ப இங்க தாம்பரத்துல இருந்து புறப்படுறோம், திண்டிவனத்துக்கு போறோம், பஸ் ஏறுறோம், பஸ் எங்கேயோ போயிட்டு பொக்கத்தூர்ல போய் போடுறான், ஒரு டீ சாப்பிட்டு வர்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் இறங்குறாங்க, டீ சாப்பிட்றாங்க. டீ சாப்பிடும்போது நல்லா இருந்தது, டீ ரொம்ப நல்லா இருந்தது, ஆஹா இந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு டீயை சாப்பிட்றோம். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, சரி இங்க நல்லா இருக்குது, பஜ்ஜி ஒன்று சாப்பிடலாம் அப்படின்னு பஜ்ஜியை சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பஸ் போயிடுச்சு. என்ன பண்றது? நமக்கு இதுதான் முக்கியம், எது டீ சாப்பிட்றதும் பஜ்ஜி சாப்பிட்றதும் தான் முக்கியம்னு சொல்லி இங்க இருந்தோம்னா பஸ் போயிடும். அந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்யறோம், எங்க போகணுமோ அதை மறந்துட்டு எதையோ சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிறோம். ஆகையினால உண்மை நிலையை உணர்ந்து எங்கிருந்து வந்தோம், எங்க போகணும் அப்படிங்கறத சிந்திச்சு அதுக்காக செயல்படுறது தான் நம்முடைய கடமை. அந்த கடமையைத்தான் சரிவர செய் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. அந்த அறிவுக்கும் அறிவான பரம்பொருள் நமக்குள் ஆத்மாவாக இருந்து அது நம்மளை ஆட்டுவிக்கும் பொழுது அதை தெரிஞ்சுக்காம காடுகள்லயும் மலைகளிலையும் அங்குள்ள குகைகளையும் தேடி அலையிறது வீண். என்ன அங்கெல்லாம் போறது வீண். அதுக்கு பிறருடைய ஒத்தாசை ஏதாவது கிடைக்குமா, யாராவது ஞானி நம்ம கிடைப்பாங்களா அப்படின்னு எண்ணி நாட்களை கழிக்கிறது வீண் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. நமக்குள் அறிவாக இருந்து நமக்கு செயல்பட செய்வது என்னவோ அந்த ஆன்மாவே அதை உணராமல் வெளியே எங்கெல்லாமோ நம்ம தேடி அலையறதுனால என்ன பலன் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அறிவுக்கு உருவமோ தோற்றமோ கிடையாது. ஆகையினால அதை கண்களால் கண்டு உணர முடியாது. அழிவில்லாத பேரின்பமே நம்முடைய அறிவு தான். அந்த அறிவை நம்முடைய மனசால் கூட தெரிஞ்சுக்க முடியாது. நம்முடைய உள்ளத்தில் சுயம் பிரகாசமாக ஜொலிச்சுட்டு இருக்கிற அந்த அறிவை நாம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு பல கோடி ஒளி இருக்குது. இந்த மனசு இருக்குது இல்லையா, அந்த உலகாய பந்தத்துல இருந்து விடுபட்டு அந்த அறிவிலே ஒடுங்கி விட்டா அறிவு நமக்கு வெளிப்படும். அதுவே நமக்கு ஆன்ம ஒளியுமா மாறுது. ஆகையினால இந்த தூய்மையான நிலையில அமைதியா இருந்துகிட்டு நாம நமக்குள் அறிவுக்கும் அறிவாக இருக்கிற அந்த ஜீவத்தை, அந்த ஒளியை, சைத்தன்யத்தை கண்டுகொள்ள வேண்டும். இதுவே நம்முடைய கடமை. மற்றவையெல்லாம் கடமைகள் அல்ல. உயிர் வாழ்வினுடைய தேவை இதுதான். இந்த தேவைகளை கடமையாக எண்ணி தேவைகளுக்கு இடையே கடமையை மறந்து பிறவி சூழலிலே சிக்கி தவிக்காதே என்பதை உணர்த்தவே கடமையை செய் என்று சொல்லுகிறார்கள் பெரியவர்கள். ஆகவே இந்த கடமையை நாம இந்த ஆன்மீகம் என்கின்ற படகுல ஏறி சாயப்பா என்கின்ற அந்த சாயப்பாவுடைய அந்த மந்திரங்களான துடுப்பு, 2 துடுப்பு, நம்பிக்கை, பொறுமை அப்படிங்கிற இந்த துடுப்பை போட்டுக்கிட்டு இந்த சம்சார பந்தத்தை நம்ம கடக்கிறதுக்கு ஒரு தோணியா இருந்து கரை சேருவோம் அப்படின்னு உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு அடுத்த பதிவுல சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம் ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம். சாயி நமோ நம, வழித்துணை சாயி நமோ நம, வந்தருள் புரிவாய் சாயி நம, வேலை